இதுதான் இன்றைக்கு செஞ்ச தக்காளி சாதம். இது செய்கிற முறை வந்து சரியான ஈஸி. டொமேட்டோ ரைஸ் வந்து செய்கிறது வெரி ஈஸி. மற்றபடி சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், வெரி ஈஸி வே டு மேக். டொமேட்டோ ரைஸ் செய்தோம்ல, செய்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்ல டேஸ்டாக இருக்கும். இதில் இந்த போட்ட கடலை மற்றும் இந்த நெய் சுவை வந்து நல்ல ஸ்பார்க்கிள் பண்ணுது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நெய் சுவை வேறு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கடலையும் கடிவடைக்கு நல்ல தூக்கலாக இருக்கும். இந்த ரைஸை வந்து இப்போ ஆஃபீஸுக்கு போகிறாக்கள், வேலைக்கு போய்க்கலாம், ஃபேக்ட்ரிகளுக்கு வேலைக்கு போய்க்கலாம் செஞ்சு கொண்டு போனீங்கன்னா வேறு கறிகள் அதெல்லாம் கொண்டு போகணும்னு இல்லை, தனியதோடு சாப்பிட்லாம். வெறும் ரைஸை மட்டும் நல்லா இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள். மற்றும் சிம்பிளான ரெசிபி. இது வேறு ரெசிபி கணக்க செய்முறை எல்லாம் இல்லை. இது சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. எல்லாரும் சமையல் பழகிறாக்கள், யூனிவர்சிட்டியில் இருக்கிறார்கள், மற்ற நீ கப்புள்ஸ் புதுசு புதுசாக சமைக்கணும்னு யோசிக்கிறார்கள், வித்தியாசமாக சமைச்சு சாப்பிடணும்னு யோசிக்கிறார்கள்லாம் இந்த வீடியோ சர்வ் பண்ணி போட்டு இப்போ டைம் இருக்க சமைச்சு சாப்பிடுங்க. வெரி ஈஸி, வெரி குயிக், டைமும் எடுக்காது செய்யக்கூடிய ரெசிபி. வடிவம் எல்லோரும் செய்து சாப்பிடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோவுக்கு பின்னால் தொடர்ந்து பாருங்கள். நான் இது எப்படி செய்கிறேன்றது போட்டிருக்கேன். நிறைய பேர் இந்த சாப்பிட்ற வீடியோவை பார்த்து போட அப்படியே முடியுதுன்னு நினைக்கிறீங்க. தொடர்ந்து பாருங்கள் இது எப்படி செய்கிறது, என்ன முறையில் செய்கிறது, என்ன பதத்தில் எடுக்கிறன்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் சொல்லி போட்டிருக்கேன். யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெற ஷேர் பண்ணுங்க மறக்காமல். சரி, தொடர்ந்து பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. சூப்பராக இருக்கும். செய்யாமல் விட்டுறாங்க, செய்து பாருங்க. ஏன்னா இந்த பாருங்க, இன்றைக்கு செய்ய போகிறது தக்காளி பழ சாதம், தக்காளி பழ சோறு செய்ய போகிறோம். தக்காளி பழ சோறு செய்யறதுக்கு தேவையான சாமான்: தக்காளி பழம், இந்த கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, ஒனியன், வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை, 2 செத்தல் மிளகாய், மற்ற எண்ணெய், உப்பு. இது வந்து ரைஸ் குக்கரில் அவிச்சு எடுத்த ரைஸா. நெய் விடுங்க, இருந்தாங்க இதில் நெய்யோட சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய், இதில் கடுகு போடுங்க, பெருஞ்சீரகம், நச்சீரகம், 3 ஏலக்காய், ஒரு இந்தளவு கருவேப்பட்டை, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், ரம்பை இவ்வளோத்தையும் ஒன்றா போடுவோம். வெங்காயம் வதங்கி கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இந்த கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை 2ஐயும் போடுவோம். லைட்டான ப்ரௌன் அடிக்கும். அப்படி அடிக்க என்ன செய்யணும், அட்டி வச்சு தக்காளி பழம் இருக்குது தானே, தக்காளி பழத்தை போடுவோம். 3 தக்காளி பழத்தையும் போட்டு மஞ்சள் போடுவோம். வச்சு கொஞ்சம் உப்பு, மிளகு வைக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அவிய விட்டுட்டோம். இப்போ பாப்பா எப்படி இருக்குன்னா பாருங்கள், அந்த பழம் எப்படி இருக்குன்னு. எல்லா தக்காளியும் நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்டாக வந்துட்டு தான் இந்த பாத்துக்கு சாஃப்டாக வந்துட்டு பார்த்தீங்களா. இந்த பாத்துக்கு வந்த பிறகு ரைஸ் குக்கரில் போட்டு அவிச்சு வச்ச ரைஸ் இருக்குது தானே, அந்த ரைஸை மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நெருப்பை நல்லா குறைங்கும். ஃபயரை குறைச்சிட்டு கொஞ்சம் நெய் போடுறதுனால வாசத்துக்காக இல்லையா. இந்த பாருங்கள், கிண்டின உடனே இப்படி தான் பெறும். இப்படி வந்தேன்னா தக்காளி சாதம் ரெடி. இது ரைஸை போட்டு தாக்க நீங்கள் கவனமாக தாக்கும், ரைஸ் உடையக்கூடாதா. இப்போ ரைஸ் நல்லா அவிஞ்சிருந்தேன், ரைஸ் குக்கரில் போட்டு எடுக்கிறானே, அவிஞ்சிருந்தேன்னா ரைஸ் உடையாமல் பார்க்கணும். இந்த பாதத்தில் இப்படி வந்தோன்னா தக்காளி சாதம் ரெடி.